பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா, அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உன்னை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உன்னை எதிரொலிக்கவா. செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கி அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை நாடி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, திரு அவையானது இன்றைய நாளிலே புனித பெர்னார்டு அவருடைய நினைவு விழாவை மகிழ்வோடு கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. புனித பெர்னார்டு அவர்கள் உலக மக்கள் அனைவருக்குமே சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்றால், கடவுளின் அன்புதான் மனிதர்களாகிய நம்மை வாழ வைக்கிறது. ஆகவே கடவுளினுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இந்த மன்னகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை கொடுக்கிறார். அதே வேளையிலே இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் உலக ஆசைகளை துறக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும், பெருந்தன்மையோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்பு நலன்களை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதர் அல்லது ஒரு கிறிஸ்தவர் இயேசுவோடு கடவுளோடு இணைந்திருக்க முடியும் என்கின்ற படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அவருடைய திருவிழாவினை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே, அதிலும் குறிப்பாக இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை நாடி வந்திருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே
நாம் அனைவருமே உலக ஆசைகளை துறக்கக்கூடிய மனிதர்களாகவும் அதே வேளையிலே பெருந்தன்மையோடு இருந்து இறைமகன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னையே இந்த உலகத்துக்காக அர்ப்பணித்தாரோ அதே போல் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாகவும் தாழ்ச்சியோடு வாழக்கூடிய பண்பு நலன்களை பெறக்கூடியவர்களாகவும் வாழ இறையருள் வேண்டி இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னார்ட் உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்த உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். செகேம் மக்கள் எனக்கு செவிசாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 6-15 வரை. அந்நாட்களில் சேக்கும் மற்றும் பெத்திமீல் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் உள்ள சிலைத்தூண் கருவாளி மரத்தடியில் அமேக்காவின் அரசராய் ஏற்படுத்தினர். இது யோர்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேம் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்கள் ஒரு அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டது. அவை ஒளிவ மறைத்திடலில் எங்களை அரசராலும் என்று கூறியது. ஒளிவ மரம் அவற்றுக்கு எனது எண்ணெயையும் தெய்வங்களையும் மனிதரிடம் மதிப்பு பெறுகின்றன. அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்கள் மேல் அசைவாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடலில் வாரும், எங்களை அரசாளும் என்றது. அத்தி மரம் அவற்றிடம், எனது இனிமையான நல்ல பழங்களை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைவாட வருவேனோ என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம் வாரும், எங்களை அரசாளும் என்றது. திராட்சை கொடி அவற்றிடம்,
தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைவாட வருவேனோ என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரில் வாரும் எங்களை அரசாளும் என்றது. முற்புதர் மரங்கள், உண்மையிலே உங்கள் மேல் ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதர் என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லேபோனின் மரங்களை அழித்துவிடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் கூற வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். 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 ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீரழித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்கழிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசைகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்தீர். ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி
பிரிவு 20 இறைவசனங்கள் 1 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்கு உரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நிகழ்வுகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஒரு சிலர் இருப்பார்கள், தினந்தோறும் படித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சில மாணவ செல்வங்கள் இருப்பார்கள், கடைசி நேரத்தில் மட்டும் தேர்வுக்கு முன்பாக படிப்பார்கள். தினந்தோறும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவனை விட கடைசி நேரத்தில் தேர்வுக்கு மட்டும் படித்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களை நாம் சந்தித்திருப்போம். ஒரு சிலர் இருப்பார்கள், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற தாரகை மந்திரங்களை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்ந்துவிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஒரு சில கொள்கைகளை பரப்புவார்கள், ஒரு சில நெறிமுறையோடு வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லவங்களாக வாழ்ந்தவங்களை விட கடைசி நேரத்தில் நல்லவங்களாக வாழணும்னு நினச்சவங்களுக்கு நிறைய நன்மைகள் அனுபவிப்பதை நாம் பார்த்திருப்போம். ஏன் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் கூட தினந்தோறும் கோவிலுக்கு வந்து தினந்தோறும் ஜெபித்துவிட்டு சென்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டவர்களை விட
கோவிலுக்கே வராமல் திருவிழா நேரத்தில் மட்டும் வந்து அல்லது தன்னுடைய தேவையினுடைய உச்சகட்டத்தில் மட்டும் வந்து கடவுளை தேடி வந்து வேண்டியவர்கள் உடனடியாக தங்களுடைய வேண்டுதலுக்குரிய பதிலை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கும்? கடவுள் ஏதோ அநியாயம் தானே புரிகிறாரு, கடைசி நேரத்தில் படித்தவன் என்னை விட மார்க் அதிகமாக எடுத்துட்டான், கடைசி நேரத்தில் திருந்தி வந்தவன் என்னை விட நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரே ஒரு நாள் கோவிலுக்கு வந்து வேண்டினவன் தினந்தோறும் வந்து கோவிலுக்கு வந்து வேண்டக்கூடிய என்னை விட கடவுளிடமிருந்து ஆசிரை பெற்றுக்கொண்டு விட்டானே என்கின்ற வருத்தமும் ஏக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. அன்புக்குரியவர்களே, கடவுள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளின் வழியாக என்ன படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஒரு மனிதனுடைய திறமையை வைத்தோ ஒரு மனிதனுடைய பலனை வைத்தோ அவனுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை, அவருக்கு நான் மீட்பினை கொடுப்பதில்லை. மாறாக என்னுடைய இரக்கத்தின்படிதான், கடவுள் தன்னுடைய இரக்கத்தின்படிதான் இந்த உலக மக்களுக்கு மீட்பினை கொடுக்கக்கூடியவராக, இந்த உலக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதனை இந்த உலக மக்கள் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற படிப்பினையை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் கொடுக்கிறார். நம் அனைவருக்குமே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்துக்கொண்டோ, என்னிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்துக்கொண்டோ, பதவியை வைத்துக்கொண்டோ, பணத்தை வைத்துக்கொண்டோ நான் கடவுளினுடைய ஆசியை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக கடவுளினுடைய இரக்கம் என் மீது வந்தால்தான், கடவுள் விருப்பப்பட்டால்தான், கடவுளினுடைய திருவுளம் இருந்தால்தான் நான் கடவுளினுடைய ஆசியையும் கடவுள் அருளக்கூடிய மீட்பினையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலிருந்து ஒரு உன்னதமான நிகழ்வினை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், இந்த கடவுளினுடைய திட்டம் என்ன, கடவுள் யார் மீது இரக்கம் கொள்ளுகிறார், கடவுள் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்து கொள்ளுகிறார், கடவுள் தகுதி பார்க்கிறாரா அல்லது கடவுள் திறமையை பார்க்கிறாரா என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தொடக்க நூல் அதிகாரம் 27 நாம் வாசித்தோம் என்றால், ஈசாக்குக்கு பிறந்த 2 புதல்வர்கள் இருப்பார்கள். ஏசா என்கின்ற ஒரு புதல்வரும் யாக்கோபு என்கின்ற ஒரு புதல்வரும் இருப்பார்கள். இதிலே ஏசா மூத்த மகனாக இருப்பார். ஈசாக்கு ஏசாவை பார்த்து என்ன சொல்லுவார் என்றால், நான் தலைப்பேறு ஆசியை உனக்கு கொடுக்க வேண்டும், என்னுடைய ஆசியை நீ பெற்றுக்கொள், என்னுடைய ஆசியை உனக்கு கொடுப்பதற்கு முன்பாக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ போய் வேட்டையாடி நல்ல மாமிசத்தை இறைச்சியான உணவை எனக்கு கொண்டு வா என்று சொல்லுவார். இதை ஒளிந்திருந்து கேட்டு கொண்டிருந்த ஈசாக்கினுடைய மனைவி தான் அன்பு செய்யக்கூடிய தன்னுடைய மகன் யாக்கோபுவிடம் என்ன சொல்லுவார் என்றால், உன்னுடைய தந்தைக்கு கண் தெரியாது, வயசாகி போயிடுச்சு, அதனால் நீ என்ன செய்கிறாய் என்றால், நீ ஏசா பெறக்கூடிய அந்த ஆசியை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறாய். யாக்கோபு ஈசாக்கை நெருங்கி வருகின்ற பொழுது ஈசாக்கு யாக்கோபுவை பார்த்து 2-3 முறை கேட்பார், நீ உண்மையிலேயே ஏசாதானா அப்படின்னு. அப்போ யாக்கோபு பொய் சொல்லுவார், நான் தான் ஏசா, நீங்கள் எனக்கு ஆசியை கொடுங்க, இந்த பாருங்க காட்டுக்கு ஓடி போய் ஒரு அற்புதமான இறைச்சி உணவையெல்லாம் உங்களுக்காக சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஈசாக்கு ஒரு நேரத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வாய்ஸ் மட்டும் யாக்கோபு மாதிரி இருக்குது, ஆனால் உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த முடி எதை காட்டுகிறது என்றால், எனக்கு ஏசா போல தோன்றுகிறது, நான் ஏமாற்றப்படவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கு நான் ஆசி கொடுக்கிறேன் என்று யாக்கோபுக்கு ஆசி கொடுப்பார். இந்த நிகழ்விலே அன்புக்குரியவர்களை நாம் பார்த்தோம் என்றால், ஏசா நல்லவராக சித்தரிக்கப்படுவார், யாக்கோபு தந்தையையே ஏமாற்றி பொய் சொல்லி அந்த ஆசியை பெற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் கடவுள் இங்கே ஏசாவை தேர்ந்து கொண்டாரா யாக்கோபுவை தேர்ந்து கொண்டாரா என்று பார்க்கின்ற பொழுது, ஏசாவை விட யாக்கோபை தான் கடவுள் தேர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இங்கே யாக்கோபுவிடம் கடவுள் எதை பார்த்தார், எதை பார்த்து அவரை தேர்ந்து கொண்டார்,
இவர் பொய் சொல்லியதனால் தேர்ந்து கொண்டாரா, இவர் தன்னுடைய தந்தையை ஏமாற்றியதனால் தேர்ந்து கொண்டாரா என்றெல்லாம் யோசித்து பார்த்தோம் என்றால் அதற்கு விடையாக கடவுள் கொடுப்பது என்ன என்றால், உன்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அல்ல. நீ சிந்திக்கின்றபடி, அதாவது மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாகி நீங்கள் சிந்திக்கின்றபடிதான் நான் சிந்திக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பீர்கள், பெருமை யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், கௌரவம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால், யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, யார் பதவியில் இருக்கிறார்களோ, யார் பட்டத்தை பெற்றிருக்கிறார்களோ, யார் செல்வாக்கில் மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நிறைவாக மதிப்பை கொடுக்க வேண்டும், மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். அவர்கள் பின்னால் நீங்கள் செல்லுவீர்கள். ஆனால் இறைவனாகிய என்னுடைய திட்டம் அது அல்ல. நான் மனிதர்களுடைய முகத்தை பார்ப்பதில்லை, மனிதர்களுடைய அகத்தை பார்க்கிறேன். அதே வேளையிலே நான் யார் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேனோ, நான் யாரை அன்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ, நான் யாருக்கு நிலை வாழ்வை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ, நான் யாருக்கு அதிகமான மீட்பினை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களை தகுதி பார்க்காமல், அவர்களுடைய திறமையை பார்க்காமல் என்னுடைய பேரிரக்கத்தின்படி அவர்களுக்கு மீட்பினை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இறையரசினுடைய திட்டம் அதுதான், இறையரசினுடைய இலக்கும் அதுதான். என்ன என்றால் எல்லோரையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அதுவும் குறிப்பாக தகுதி பார்க்காமல், திறமை பார்க்காமல், மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய பதவியை பட்டத்தை பார்க்காமல், கடவுளினுடைய இரக்கத்தினால் மட்டுமே ஒரு மனிதன் மீட்பினை அனுபவிக்க முடியும் என்கின்ற கருத்தினை சொல்லக்கூடியதாகத்தான் இந்த இறையரசு இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் திறமை படைத்திருக்கிறேன், என்னிடம் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, ஆகவே நான் தான் கடவுளுக்கு நெருக்கமானவன் என்று யாருமே சொல்ல முடியாது. மாறாக எப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்றால், கடவுளினுடைய இரக்கம் எனக்கு கிடைத்தால்தான், கடவுளினுடைய அன்பு எனக்கு கிடைத்தால்தான் நான் கடவுளோடு நெருங்கி இருக்க முடியும், கடவுளினுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியும், கடவுளினுடைய மீட்பினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நம் அனைவரிடமே ஒரு பழக்கம் இருக்கிறது. அது என்ன பழக்கம் அப்படின்னா, என்கிட்ட இது இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தை விட அடுத்தவனுக்கு இது கிடைச்சிருச்சே அப்படிங்கிற வைத்தறிச்ச நிறைய பேத்துக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு இது குறைவாக இருக்கிறது, எனக்கு இதை கொடு என்கின்ற வேண்டுதலை விட அடுத்தவனுக்கு இப்படி கிடைத்து விட்டதே, ஏன் இப்படி கிடைத்து விட்டது, அவன் எப்படி இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டான் என்கின்ற மனப்பான்மையிலே வைத்தெரிச்சல் படக்கூடிய மனிதர்கள் தான் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்கிறோம். காலையிலே வந்து அந்த தோட்டத்திலே பணி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தோட்ட தலைவர் சொன்னது என்ன என்றால், இந்த நாள் முழுவதும் நீங்கள் உழையுங்கள், இந்த நாள் முழுவதும் நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கூலியாக 1 தெனாரியம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் நாள் முழுவதும் உழைக்கிறார்கள், அதிலே எந்தவித ஆட்சேபனும் இல்லை. அவர்களுக்கு 1 தெனாரியம் கூலியாக கொடுக்கப்பட்டது. என்ன பேசப்பட்டதோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கடைசி 1 மணி நேரம் மாலை 5 மணிக்கு வந்தவர்களுக்கும் 1 தெனாரியம் கொடுக்கப்படுகிறது என்பதனை பார்க்கின்ற பொழுது, இந்த காலையிலே வந்தவர்கள் என்ன மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் என்றால், எங்களுக்கு 1 தெனாரியம் கொடுத்துட்ட, அதில் மாற்று கருத்து இல்லை. எது எங்களுக்கு கேள்வி அப்படின்னா, ஏன் கடைசியில் வந்த 1 மணி நேரமே வேலை பார்த்த இவர்களுக்கு 1 தெனாரியம் கொடுத்தீர் என்று கேட்பது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த வேலை ஆட்களினுடைய மனப்பான்மையை பாருங்கள். எனக்கு நீ சரியானதை கொடுத்துட்ட, எனக்குரியதை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்கின்ற மகிழ்விலே அவர்கள் இருக்கவில்லை. மாறாக கடைசி 1 மணி நேரம் மட்டுமே வேலை பார்த்த இந்த மனிதரை எனக்கு இணையாக மாற்றிவிட்டீரே. நாள் முழுவதும் நாங்கள் உழைத்தோம், எங்களுக்கும் 1 தெனாரியம், கடைசி 1 மணி நேரம் மட்டுமே உழைத்தார், இவருக்கும் 1 தெனாரியமா என்கின்ற கேள்விதான் அவர்களை அந்த நிலக்கிழாரியை பார்த்து கேள்வி எழுப்புவதற்கு மூல காரணமாக இருக்கிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், இந்த வேலையாட்களினுடைய மனப்பான்மை எனக்கு கிடைத்து விட்டது என்று பெருந்தன்மையோடு வாழுவதை விட்டுவிட்டு அவனுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்கின்ற கேள்வியினை எழுப்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதை ஆண்டவர் எப்படி சுட்டி காண்பிக்கிறார் என்றால், நான் நல்லவனாக இருப்பது உனக்கு என்ன பொறாமையா,
நான் நல்லது செய்வது என்பது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? உனக்கு தேவையானதை, உனக்கு உரியதை, உன்னுடைய உரிமையாக எது இருக்கிறதோ அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் அடுத்தவனுக்கு நான் கொடுப்பது, அடுத்தவனுக்கு என்னிடமிருந்து கொடுப்பது, நான் தியாகம் செய்வது, இவை எல்லாமே ஏன் உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை? ஏன் வயிற்றெரிச்சல் படுகிறாய்? ஏன் பொறாமைப்படுகிறாய்? அடுத்தவனோடு உன்னை ஒப்புமைப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை ஏன் சீரழித்துக் கொள்கிறாய்? ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். கடவுளாகிய என்னுடைய இயல்பு எது என்றால், 100 ஆடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே 99 ஆடுகளை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை தேடி போகக்கூடியவன் நான். அந்த காணாமற் போன ஆட்டுக்காக நிறைய சிரத்தைகள் எடுக்கக்கூடியவன் நான். அந்த ஆட்டிற்காக அங்கும் இங்கும் அலைந்து திரியக்கூடியவன் நான். அந்த ஆட்டை மீண்டுமாக மந்தையோடு சேர்க்கின்ற வரை நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவன் நான். ஆகவே அதுதான் என்னுடைய இயல்பு. அந்த இயல்பை நீங்களும் பெற்றுக்கொண்டு வாழுங்கள் என்கின்ற அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் பொறாமைப்படாதீர்கள், பெருந்தன்மையோடு வாழுங்கள். உங்களிடம் எல்லாம் இருக்கிறது என்கின்ற பெருமையோடு இருக்காதீர்கள். மாறாக நீங்கள் பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், நிதானத்தோடு இருங்கள். நீங்கள் பெருந்தன்மையோடு இருந்தீர்கள் என்றால் என்னுடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற படிப்பினையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, அந்த நிலக்கிழாரினுடைய வாழ்க்கை முறையிலிருந்து கடைசியாக ஆண்டவர் நமக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, வழக்கமாக நம்மளை எதிர்த்து பேசினா அவங்கள எப்படி நம்ம பார்ப்போம்? என் எதிரி அவன், நான் சொல்கிறத அவன் கேட்கல, எனக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கான், நான் சொல்கிறத கேட்காத இவனோட நான் எப்படி நல்லுறவில் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரினுடைய மனப்பான்மை. அது நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க, நானும் அப்படித்தான் நினைப்பேன். நான் சொல்கிறதை கேட்டால் என்னுடைய நண்பன், நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் என்னுடைய எதிரி, என்னுடைய துரோகி என்கின்ற மனப்பான்மையிலே நாம் வாழுகிறோம். ஆனால் இந்த நிலக்கிழார் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்கிறார் என்று பாருங்கள். அவங்க எல்லாரும் ஒன்று கூடி வந்து முறையிடுறாங்க. இந்த கடைசி நேரத்தில் வந்து 1 மணி நேரமே வேலை செஞ்ச இவங்களையும், காலையிலிருந்து வெயிலின் கொடுமையில் வேலை செஞ்ச எங்களையும் ஒன்றா பார்க்குறீங்களே, இது உங்களுக்கு முறையா? அப்படின்லாம் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, தோழரே அப்படிங்கணும். தோழா, உனக்கு நான் என்ன செஞ்சேன்? உனக்கு நான் அநியாயம் செஞ்சேனா? தோழா என்று அழைக்கிறாரே ஒழிய என்னை எதிர்ப்பதனால் நீ எதிரி அல்ல என்பதனை தெல்ல தெளிவாக சுட்டி காண்பிக்கிறார். அப்படி என்றால் இறைவனுடைய இயல்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை நாம் இறைவனுடைய கட்டளைகளை மீறி இருக்கலாம், இறைவனுடைய திட்டங்களுக்கு எதிராக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த வேளையிலும் கூட கடவுள் நம்மை எதிரியாக பார்ப்பதில்லை, துரோகம் செய்யக்கூடியவர்களாக பார்ப்பதில்லை. மாறாக தன்னுடைய அன்பை நம்மீது நிறைவாக கொடுக்கக்கூடியவராக, தன்னுடைய இரக்கத்தை நிறைவாக நமக்கு கொடுக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறார் என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் தெல்ல தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை இன்னும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே ஊதாரி மைந்தன் ஓமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இளைய மகன் தந்தையை விட்டு பிரிந்து போயிருப்பார். சில காலம் கழித்து திரும்பி வருவார். திரும்பி வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுவார் என்றால், நான் உன் மகன் என கருதப்பட தகுதி இல்லாதவன் அப்படின்லாம் சொல்லுகின்ற பொழுது தந்தையானவர் நீ என்னுடைய மகன்தான் என்பதிலே உறுதியாக இருப்பார். அந்த வேளையிலும் கூட மூத்த மகன் முணுமுணுப்பார் தந்தைக்கு எதிராக. இவன் விலை மகளிரோடு சேர்ந்து எல்லா சொத்துக்களையும் அழித்து விட்டவன், நான் உன் கூடவே இருக்கிறேன், எனக்கு என்ன செய்தாய் என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது அந்த நேரத்திலும் கூட அந்த மூத்த மகனையும் பார்த்து தந்தையானவர் என்ன சொல்லி அழைப்பார் என்றால், மகனே, நீ எனக்கு எதிராகத்தான் முணுமுணுக்கிற. உன் தம்பியை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக, உன் தம்பியை நான் வரவேற்றேன் என்பதற்காக, உன் தம்பிக்காக நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்பதற்காக நீ முணுமுணுக்கிறாய். நீ முணுமுணுப்பதனால், எனக்கு எதிராக பேசுவதனால் நீ என்னுடைய எதிரி அல்ல, நீ எப்பொழுதுமே என் மகன். என் மகன் நீ வா, உன் தம்பி வந்திருக்கிறான், சேர்ந்து கொண்டாடுவோம் என்று எல்லோரையுமே இணைப்பதுதான் இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது என்பதனை நாம் இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆகவே கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை,
கடவுள் தகுதி பார்த்து செயல்படுவதில்லை. மனிதனுடைய திறமையை வைத்து கடவுள் திட்டம் தீட்டுவதில்லை. மாறாக தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய அன்பை இந்த உலக மக்கள் எல்லோருக்குமே கொடுக்கிறார். எல்லாரையுமே ஏற்றுக்கொள்கிறார். எல்லாருமே அன்பு செய்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எல்லாரும் தன்னுடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எது தேவையோ அதை அந்த மனிதருக்கு கொடுத்து ஒரு மனிதனை நிறைவுற செய்யக்கூடியவராக நம் கடவுள் இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொண்டு அந்த கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே கடவுளினுடைய அன்பு நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால், கடவுளினுடைய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நாம் திறமையை வளர்த்து கொள்வதை விட பக்திமான்களாக இருந்து வாருங்கள். ஆண்டவரை தேடி வாருங்கள். ஆண்டவருடைய அன்பினை உணர்ந்து கொள்ளுங்கள். பெருந்தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்ச்சியோடு இருந்து பாருங்கள். அப்பொழுது இறைவன் நம்மை தேடி வருவார். நமக்கு தேடி வந்து மீட்பினை கொடுப்பார். நாம் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நல்ல விதத்திலே நடக்கும் என்பதனை ஆண்டவர் இந்த வேளையிலே ஆணித்தரமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த மனப்பான்மையில் வளர வாழ இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு நிறைவாமை பார்க்கின்றோம். முதல் பெருக்கின்ற அப்பத்தை பெற்று மனித உழைப்பின் பலமான அப்பத்தை மக்களும் ஆண்டவரே, அனைத்து நிறைவாமை பார்க்கின்றோம். முதல் பெருக்கின்ற ரசத்தை பெற்று மனித உழைப்பின் எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்மபானமாக சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் அன்புற்ற துறவும் அடுத்த தலைவரான புனித பெர்னார்ட் உமது திருவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது.
இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையால் அழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறேன் தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்கோடு துயில் கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விட வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கெல்லாம் நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் இன்று நம் எல்லோரையும் பார்த்து, நீ என்னுடைய மீட்பினை அனுபவிக்க வேண்டுமென்றால் நான் உன்னுடைய திறமையை பார்ப்பதில்லை, உன்னுடைய தகுதியினை பார்ப்பதில்லை, என்னுடைய பேரிரக்கத்தினால், என்னுடைய பேரன்பினால் உன்னை நான் மீட்டு கொள்ளுகிறேன் என்பதனை புரிந்து கொண்டிருக்கிறாயா என்பதை மட்டுமே நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கடவுளினுடைய விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே கடவுளின் பேரன்பினால் மட்டுமே, பேரிரக்கத்தினால் மட்டுமே நான் மீட்பினை அடைந்திருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டு வாழ அழைப்பு கொடுக்கிறார். இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரானவும் வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக.
திருந்தன்மையோடு எப்பொழுதும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு